ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் குழந்தைங்க எப்படி வெயிட் கெயின் ஆகலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நேந்திர பழம் எடுத்து நல்லா பழுத்த பழம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திரம் பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். விட்டமின் B6, விட்டமின் C இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக கட் பண்ண நேந்திர வாழைப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி 1 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுக்கலாம். அவங்களே சாப்பிட பழகுவாங்க. ஒரு சில குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. வயிற்றில் பூச்சி இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது அவங்களுக்கு. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நேந்திர பழம் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நேந்திர பழம் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் எதுவுமே இருக்காது. நேந்திர பழம் ஒரு சைடு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். திருப்பி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பழத்திலே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம லைட்டாக ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் சால்ட் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. ப்ரௌன் சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நேந்திர வாழைப்பழம் 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது நீங்கள் ஊட்டி விடாமல் அவங்க கையிலே கொடுத்துருங்க. அவங்களே சாப்பிட பழகட்டும். இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது உங்கள் குழந்தைங்களோட வெயிட் பார்க்கும்போதே நல்லா கவனிக்க முடியும். நல்லா புசு புசு நல்லா வளருவாங்க. இந்த ரெசிபி 1 இயர் பேபிஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் கொடுக்கலாம். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்படியே டைரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக்